தமிழக விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை சாகுபடி செய்துள்ள மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்கண்டான தடையை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல ஆண்டு காலத்திற்கு முன்பே தடை விதித்துள்ளது. ஆகவே விவசாயிகளுடைய நிலத்திலிருந்து தென்னை மரம் மற்றும் பனை மரத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்கு உண்டான தடையை நீக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு டாஸ்மாக் ஒயின்ஸ் கடை மூலம் மனித உயிருக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இன்றைக்கு சாராயத்தை விற்பனை செய்து வருகிறது. டாஸ்மாக் மூலம் அந்த மதுக்கடையை இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள கல்லுக்கு உண்டான தடையை நீக்க கோரி டாஸ்மாக் கடையை இன்றைக்கு திருப்பத்தூர் ஏரிக்கோடி பகுதியிலே இன்றைக்கு பூட்டும் போராட்டம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கல்லுக்கு உண்டான தடையை நீக்க பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கோரிக்கையும் மதிக்கவில்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய கோரிக்கையை மதிக்காமல் மௌனம் சாதிக்கிறது. ஆகவே 10 குடும்பங்கள் பிழைப்பதற்கு மட்டும்தான் இன்றைக்கு சாராய ஆலை முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக மது ஆலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் அதிகப்படியாக மதுக்கடைகளை திறந்து வருகிறது. இன்றைக்கு விவசாயிகளை பொறுத்த அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கள்ளுக்கடையை திறந்தால் அது இன்றைக்கு விவசாயிகள் 50 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். ஆகவே பனை தனை தொழிலாளர்கள் குடும்பம் இன்றைக்கு 10 லட்சம் குடும்பம் பயன்பெறும். ஆகவே விவசாயிகளுக்கு மரத்திலிருந்து இருக்கும் கல்லு போதைப் பொருள் உள்ள சங்க காலங்களிலே தினமும் பருகி வந்தார்கள் தமிழர்கள். ஆகவே இது போதைப் பொருள் அல்ல, இது உணவில் ஒரு பங்கு கல்லுக்கு உண்டான தடையை உடனடியாக தமிழக அரசு உண்டான தடையை நீக்க வேண்டும். தமிழக அரசு இனியும் செவி சாய்க்காமல் மௌனம் காத்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களிலே படிப்படியாக டாஸ்மாக் ஒயின்ஸ் கடைக்கு பூட்டு போட்டும் போராட்டம் நடத்திவிட்டு இறுதி கட்டமாக சென்னை தலைமைச் செயலகம் கோட்டையை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கோட்டையை பூட்டும் போராட்டம் நடத்துவோம். அதன் பிறகுதான் தமிழ்நாடு அரசு செவி சாய்க்கும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காமல் உடனடியாக விவசாயிகளுடைய நிலத்தில் இருந்து இருக்கும் கல்லுக்கு உண்டான தடையை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன்.